அதாவது அதிமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி முக்கியம் இல்லை. அதிமுக கைப்பற்ற போறீங்கன்னா எதுக்கு அமமுக கட்சி ஆரம்பிச்சீங்க? என்ன சார் இது? யார் முதுகுல குத்துனா? தமிழ்நாடே பேசுது அதிமுக ஒன்றிணைந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரும்ட்டு. காசுல இந்த நாட்டுல முக்கிய அரசியல் பண்றதுக்கோ அல்லது பிரபலமாகிறதுக்கோ? அமித்ஷா கிட்ட கை கட்டி நின்று இருக்காரு போல இருக்கு எடப்பாடி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன் சார். சார், எடப்பாடிக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி முக்கியம் இல்லை. ஆனால் கட்சிக்காரங்களுக்கு இன்னும் திருவோடு வந்ததா? இல்லை, அவர் தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொன்னது போது பல பிரச்சனைகளை திரும்ப இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காதீங்க. அவர் வருவாரா, இவர் சேர்ப்பீங்களா, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஆகையினால ஒரு கட்சி நடத்துவதற்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு அந்த கருத்தில் தான் சொன்னாரே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதாவது அதிமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி முக்கியம் இல்லை. திமுக மீண்டும் வரட்டும்ட்டு நினைக்கிறாரா எடப்பாடி? அதுக்கு அது அர்த்தம் இல்லை, அதுக்கு அந்த அர்த்தமே கிடையாது. வேற என்ன சார்? எனக்கு ஆட்சி முக்கியம் இல்ல, தன்மானம் தான் முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிமுக தேவையா? அதிமுக இந்த கட்சியை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே, அதெல்லாம் அதிமுக ஒன்றா தான் இருக்குது. திரும்ப இதே மாதிரி கருத்தை மக்கள்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற அந்த கருத்துல தான் அவர் சொன்னார். அப்படிங்களா? ரைட்டா. உறுதியா ஒரு கட்சி இருந்தா தாங்க ஆட்சிக்கு வர முடியும். அந்த கட்சியே திரும்ப பிரச்சனைன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அதெல்லாம் தவிர்த்துக்குங்கன்னு சொல்றாரு. அவரு எங்க இருக்கிறாரு? தமிழ்நாட்டுல. எடப்பாடி எங்க இருக்காரு? தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்களாம், பூனை கண்ணு முடிச்சுக்கிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு, அந்த நினைப்புல இருக்கிறாரா அப்படிலாம் எடப்பாடி? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாடே பேசுது அதிமுக ஒன்றிணைந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரும்ட்டு பார்க்க சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் விலகி சென்றவர்கள் அப்படின்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வழக்கு போட்டு அந்த அலுவலகத்தை உடைச்சி இவ்வளவு பிரச்சனை பண்ணவங்களை திரும்பியும் சேர்த்துக்குங்க அப்படின்னா எவ்வளவு பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி உடைய இது தெரியாதா? தேவைன்னா எதுகாலம் செய்வாரு, யார் காலம் போட விழுவாரு. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ஸ்ட்ராங்கா விழுவாரு. அப்படிலாம் கிடையாது. ஒரு பதவிக்கோசம் யார் காலம் விழுவாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த இயக்கத்தை இன்னைக்கு இத்தனை வழக்குகளை சந்திச்சு 2 பொதுக்குழுவை கூட்டி நீங்க உங்களால எள்ளி நகையாடுறீங்களே. இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலம் இருந்தவங்களோட இன்னைக்கு ஒரு 30 அமைச்சர்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர் தான். யாருன்னே தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு. எப்படி அது? எப்படி? ஏன்னா ஏன் உங்ககிட்டலாம் அந்த இல்ல கூவத்தூர்ல மொழி எழுதிட்டு வந்தார். அது கரெக்டு. அது எல்லாம் ஒரு இயக்கம்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் வச்சு தான் வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் இவர் 89, 87 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்ல. இதே எடப்பாடியில் தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அன்னைக்கு ஜார்ஜ் பிரிவில் ஜெயலலிதா பக்கம் தானே இருந்தார். ஆகவே இவர் ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் தான் இருந்துட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு ஒழிய சல்லுன்னு வானத்தில் குதிச்சோ அல்லது இவங்க அப்பா முதலமைச்சர், அவங்க தாத்தா பிரதமர், அதன் அடிப்படையெல்லாம் அவர் வரலைங்க. ரைட்டா. இன்ஹெரிட்டட் அப்படின்வாங்க. அப்படின்னா வாரிசு உரிமையின் அடிப்படையில் பதவி வழங்கப்படவில்லை. அதிமுக தொண்டனுக்கு ஒரு கிளைக்கழக செயலாளர் 74 கட்சியில் சேர்றாரு. இன்னைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு. அதை தான் மக்கள் பார்க்குறாங்க. இல்லை, ஒருத்தர் முதுகுல குத்திட்டு வந்தார் சார். அப்படிலாம் கிடையாது. யாரை இது பண்ணாரு சொல்லுங்க? சசிகலா. சரி, அவங்க யாரு? தினகரன். அவங்க யாருங்க? தினகரன். ரைட், ஓகே, சொல்லுங்க. ஓபிஎஸ். சரி, இவங்கெல்லாம் முதுகுல குத்துலையா? அதாவது நீங்க இப்படி கேட்குறீங்களே, திரு ஓபிஎஸ் அவர்கள் 11 எம்எல்ஏ வச்சு அதிமுக முதுகுல குத்தலையா?
11 எம்எல்ஏவை வந்து திமுகவோட சேர்ந்துக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்க சொன்ன போது சட்டமன்றத்தில் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுக முதுகுல குத்தலையா? சரி, ரெட்டலையை தோற்கடிக்க வைக்கலையா? டிடிவி தினகரன் 18 இல்லைங்க சார், நீங்க கேள்வி கேட்டீங்க, 3 பேர் கேள்வி கேட்டீங்க, 3 பேர் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். டிடிவி தினகரன் சொன்னீங்க, அமமுக கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து என்ன பண்ணார்? 18 எம்எல்ஏ வச்சு அதிமுக முதுகுல குத்தலையா? அதிமுகவை நாங்கள் கைப்பற்றிய தீர்வோன்னு சொன்னார்ல. அதிமுக கைப்பற்ற போறீங்கன்னா எதுக்கு அமமுக கட்சி ஆரம்பிச்சிங்க? என்ன சார் இது? யார் முதுகுல குத்துனா? யாரு? நான் யார் முதுகுல குத்துனா? சரி, எனக்கு சரி 89 சட்டமன்ற உறுப்பினர் தானே பேசிட்டீங்கல்ல, நான் என்ன பேச விடுங்க. ஓபிஎஸ் அதிமுக எதிராக வாக்களித்தார் சட்டசபையில், ஓகே. அதே ஓபிஎஸ் இடம் தன் முதல்வர் பதவி காப்பாற்றிக் கொள்ள ஓபிஎஸ் காலில் விழுந்தார் சார். அதுக்கு 2 பேரு இருங்க சார், அதுக்கு 2 பேரு தூது அனுப்பிச்சார். ஒருத்தர் செங்கோட்டையன், ஒருத்தர் கேச்சி பழனிசாமி. அது இல்லைன்னு அவரால் சவால் விட முடியுமா? உண்மையில் 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சி செஞ்சாரு. வேற யார் ஆட்சி செஞ்சா சார்? அவரே சொல்லியிருக்கார் சார், பாஜகவுக்கு நன்றி, இந்த 4.5 வருஷம் ஓட்டுனதுக்கு பாஜக துணை இல்லாமல் நான் முதல்வராக இருந்திருக்க முடியும். அப்படிதானே சார் எடுத்துக்கணும் கணக்கு? அது தவறுங்க. இல்ல, எதுக்கு நன்றி சொன்னாரு? அது வந்து எதுக்கு சொன்னாரு? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ்ஸை பிரதமரை கூப்பிட்டு சேர்த்து வச்சு, எப்பா 18 எம்எல்ஏ வந்து டிடிவி தினகரன் பக்கம் போகிறாங்க, நீங்கள் 11 எம்எல்ஏ இது பண்ணீங்கன்னா அப்படியே வித்யாசாகர் ராவை வச்சு இது பண்ணி, அது ஓபிஎஸ்ஸே சொன்ன கூற்று தான். அதற்கு தான் அவர் சொல்லிக்காரே ஒழிய பாஜகவினால் அந்த 4.5 வருஷம் ஆட்சி போகலை. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சார். அது மாத்திரமா பாமகவும் முதல்ல குத்துறவர் சார் எடப்பாடி. யாரு? எடப்பாடி. எப்படி 23 தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அதில் பாமக நிக்கல சார், விட்டு கொடுத்தாங்க சார். அதனால 9 பேர் ஜெயிச்சு வந்ததுனால தான் அந்த ஆட்சி நின்றுது. இல்லை பட்டுன்னு போயிருக்கோம் 2019லயே. சரி, அதை இப்ப பேசுறதுனால இல்ல, அந்த துரோகம் நான் இப்படி சொல்றேன். பாமக துரோகம் பண்ணிச்சு, பாமகவுக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்லி தானே இப்ப. ஆமா, அதுவும் ஒரு துரோகம். அதிமுகவினுடைய ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினரை பாமகவுக்கு கொடுத்தாருல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாமகவுக்கு கொடுத்தாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க யார் பக்கம் நின்றாங்க சார்? உங்களுக்கு முதல்வர் யார் பக்கம் நின்றாங்க? அது விடுங்க சார். அது எப்படி? அது மாதிரி இதையும் விடுங்க. முதல்வர் ஆபத்துக்கு வெட்டி கொடுத்தாங்கல்ல, வெட்டி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரிதான். அதாவது பொதுவா இல்ல, அந்த 22 இதுல வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சுல. ஆமா, அதுல யார் வெற்றி பெற்றா? யாரு? அதிமுக தானே வெற்றி பெற்றுச்சு. 9 இடத்துல வெற்றி பெற்றது. அதுக்கு காரணம் பாமக, ராமதாஸ், அதிமுக, அன்புமணி கிடையவே கிடையாது. அது வட தமிழகம். வட தமிழகத்தில் இருக்க பாமக ஓட்டுனால்தான் மீதி 3 வருஷம் கடந்து முடிஞ்சு அவங்களுக்கும் குத்துனார். அதாவது என்ன சொல்றாங்களா, எடப்பாடி என்றால் ஒரு துரோகி, எடப்பாடி என்றால் 11 முறை தோல்வியுற்ற எடப்பாடி பார்த்து நீங்கள் பயப்படுகிறவர்கள் இப்படி இது மாதிரி புழுதி வாரி தூத்துங்க, அவ்வளவுதான். அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே தான் வருகிறார். பேசுறவர் சொல்லுங்க சார், எங்க சார் வெற்றி பெற்று? கட்சி யார்கிட்டங்க இருக்கு? கட்சி யார்கிட்டங்க இருக்கு? தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவர் யாருங்க? அது இருந்தா என்ன சார்? எதிர்க்கட்சி தலைவர் அப்பா. அப்ப கட்சி எதுக்கு? எதிர்க்கட்சி தலைவர் எதுக்கு? என்னது இது சார்? அதிக முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி திமுக கூட இல்ல. அந்த கட்சியை செல்வி ஜெயலலிதா நான் போன பிறகு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த கட்சியை 2026க்குள்ள சிலுவபாளையத்தில் வச்சிருவாரும் போல இருக்கு. அது உங்களுடைய கற்பனை கருத்து. அதெல்லாம் அப்படிலாம் ஒருபோதும் நடக்காது. ஒருபோதும் அது நடக்காது. சரி, செங்கோட்டையனை அமித்ஷா பார்த்து பேசிட்டாருன்னு தேர்தல் பிரச்சாரத்தைய விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி விட்டாரு அமித்ஷா பக்கத்துக்கு. அப்படி என்ன பயம்? அமித்ஷா பார்த்தாருன்னு என்ன ஆதாரம் இருக்கு? யார? எடப்பாடி போய் பார்த்தாரு. எடப்பாடி பார்த்தாரு. நான் அது இல்ல, செங்கோட்டையன் தான் கேள்வி கேட்டீங்க நீங்க. இல்ல, எடப்பாடி நான் அதுதான் சொல்றேன். செங்கோட்டையன் பார்த்த பிறகு என்ன ஆதாரம்? பார்த்த பிறகு நீங்களே என்ன ஆதாரம்? எது? அவரே வந்து பேசியிருக்காரு. அவர் பேசுனா என்ன ஆதாரம்? எது?
ஓ உங்களுக்கு போட்டோ காட்டணும், ஆ வீடியோ காட்டணும். ஆமா, எடப்பாடி பார்த்தாரு அதாவது- போட்டோ காட்டுறாங்க. நீங்க காட்டுங்களேன். அப்ப நீங்களா சும்மா சொல்றீங்களா? ஆ. அது மட்டுமா, அது மட்டுமா அமித்ஷா கிட்ட கை கட்டி நின்று இருக்காரு போல இருக்கு ஆ, எடப்பாடி. ஆ. ஆ? அப்புறம் ஐயா எப்படி? என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கயா, நான் முதல்வர் ஆகணும், அவங்கள கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்ட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ட்டு அப்படி சொல்லியிருக்காரமே. இதெல்லாம் உங்களுடைய கதை, திரைக்கதை, வசனகர்த்தா மாதிரி எழுதுறீங்க. நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. எதுக்கு தெரியுமா அமித்ஷா போட்டு உங்களுக்கு குட்டு வச்சிருக்காரு எடப்பாடிக்கு? கூட்டெல்லாம் வைக்கல. இல்ல 2021 டிடிவி தினகரன் சேர்த்துக்குங்க, நீங்க ஆட்சி அமைப்பதற்கு பிரகாசமா இருக்குதுன்னு. அதெல்லாம் முடியாது, நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் ஜெயிச்சிடுவேன். கடைசியில் என்ன சார் ஆச்சு? பாஜகவில் சேர்த்துக்குங்களே அவரை. எது? ஏன் அதிமுக சேர்க்க சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் 2021 என்ன சார் ஆச்சு? சொல்றது யாரு? என்ன 2021 சேர்க்க சொன்னது யாரு? யாரு சேர்க்க சொன்னது யாரு? அமித்ஷா. பாஜகவில் சேர்த்துக்குங்களேன்ற யாருடைய நன்மைக்காக சொன்னார்? அந்த நன்மையை உங்களுக்கு பாஜக சேர்த்துக்கிட்டா பாஜக தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வரும்ல. சொன்னார். பாஜகவில் சேர்த்துக்கிட்டா தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி வரும்ல சார். ஏன்னா அவருக்கு தான் வாக்கு சதவீதம் நிறைய இருக்கு சார். அவர் நிரூபிச்சிருக்கார் சார். என்ன நிரூபிச்சிருக்காரு? யாரு? அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது 2024 30 தொகுதியில் 2020 அது உண்மைதான். அதிமுக தோற்க முக்கியமான காரணமா இருந்தாரு. 2024 அவர் வாக்கு சதவீதம் என்ன? இப்ப வரீங்களா? அதிமுக 7 இடங்கள டெபாசிட் போச்சு. அமமுக வாக்கு சதவீதம் என்ன? இல்ல இல்ல, அமமுக வாக்கு சதவீதம் என்ன? சார் 1.5% சார். அத பாஜக சேர்த்துக்குங்களே. எது? 19% வரும் சார். அதே தினகரன் இந்த தொகுதியில இருங்க சார், அதே தேனியில நின்ற தொகுதியில அதிமுக டெபாசிட் போக வச்சிருக்காரு. அது இருக்கட்டும் சார், அது இருக்கட்டும். பாஜக எத்தனை ஜெயிச்சிச்சு? பாஜக எத்தனை ஜெயிச்சிச்சு? என்னது? பாஜக எத்தனை ஜெயிச்சு? சார் அதிமுக இணையாக வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறது. நீங்க என்ன? நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவை வழி நடத்துறதுக்கு ஒரு மத்திய கட்சி தேவையா? இதான் இங்க கேள்வி. அதிமுகவை வழி நடத்துறதுக்கு நீங்க யாரு? யாரு நீங்க? இப்ப எதுக்கு இது போயிருக்கீங்க? கணக்கப்பில்லை. இப்ப இல்ல, அதிமுக வழி நடத்துறது எல்லாத்தையும் பாஜக கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். பாஜக அப்ப அப்படிதான் போச்சு. அதிமுக உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேனுமா? இன்னைக்கு அப்படிதான் போயிருக்கு. மக்கள் அதை ஏத்துக்குருவாங்களா? மக்கள் அதை ஏத்துக்குருவாங்க. எது? நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத. எது? பாஜக கண்ட்ரோல் அதிமுக இருக்கிறத மக்கள் ஏத்துக்குருவாங்களா? ஓ, அப்பனா எதுக்கு போனாரு, ஓடினாரு? அது கூட்டணின்ற பேர்ல போயிருக்காரு. அப்படியா? அப்படியா? ஆமா. இல்ல, இவங்களெல்லாம் சேர்த்துக்காதீங்க, இவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அப்படின்னு யார் சொன்னா? இல்ல, ஓபிஎஸ் கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னாரா? டிடிவி தினகரன் சேர்த்துக்காதீங்க, செங்கோட்டையனை வச்சு பேசாதீங்க, இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டுருக்காராம. அப்படின்னு அமித்ஷா கிட்ட கண்டிஷன் போட முடியுமா? அப்படின்னா எடப்பாடி சொன்னாரா? எடப்பாடி பத்திரிகையாளரை பார்த்து சொன்னாரா? இது அல்லது அமித்ஷா தான் சொன்னாரா? இந்த மாதிரி நேற்று எடப்பாடி என்ன பார்த்தாரு, இப்படிலாம் சேர்க்காதீங்கன்னு எடப்பாடி சொன்னாருன்னு அமித்ஷா சொன்னாரா? பரவலா பேசப்படுது. அதெல்லாமே பொய்யுங்க, வதந்தி. இதை வச்சுக்கிட்டு திமுக குளிர் காயிறாங்க. அப்படியா? அதை வச்சுக்கிட்டு வெளியில எல்லாத்தையும் செய்தியை பரப்புனா எப்படி? என்ன அர்த்தம்? ஒன்று, பார்த்தவர்கள் 2 பேர். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த 2 பேருமே பேசாத ஒரு கருத்தை பரவலாக பேசப்படுகிறதுனா, பரவலா நேற்று கூட தான் மழை பெஞ்சுச்சு, அதனால சென்னை அழிஞ்சு போச்சா என்ன? சார் இப்ப அவர் அப்ப அதாவது ஆணவத்தில் இருந்தாரு, அகங்காரத்தில் இருந்தாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாமானிய மனிதர் அப்படிலாம் கிடையாது. இருக்கலாம், உள்துறை அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவர் அப்படிலாம் கிடையாது. கேட்கல, இவர் அப்படிலாம் கிடையாது. காதல கேட்கல. இல்ல போனா இன்னைக்கு முதல்வர் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறீங்க. அதனால இப்படி எல்லாம் புழுதி வரி தூத்துறீங்க. யாரு? எடப்பாடி பார்த்து. ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே தான். எல்லாருமே தான். யாரும் ஒருத்த சொல்லுங்களேன். எல்லாருமே தான். போற போக்குல எல்லாருமே தான். யாரெல்லாம் அவரை பத்தி ஒரு புழுதி வாரி தூத்துறீங்களா? எல்லாரும் தான். எல்லாரும் தான். அது வேற இப்ப விஜய் வேற வந்துட்டாரு. வரட்டும். இனி அதிமுக 3வது இடத்துக்கு தான் போகுதுன்ட்டு சில கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு
அதை சொல்லியிருக்காரு சார். கருத்து கணிப்பெல்லாம் வெறுப்பு கணிப்பா மாறிக்கிட்டு இருக்குங்க. ஆ. நீங்க எல்லாம் நீங்க அதான் காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த முதலமைச்சர் திரு குட்டிக்கண்ணன் சார் வழக்கறிஞர் அப்படி சொல்லி போட்டுருவாங்க. காசு தான் இந்த நாட்டில் முக்கியம், அரசியல் பண்றதுக்கோ அல்லது பிரபலமாகிறதுக்கோ. இந்த நாட்டில் பனைமரத்தை பற்றி நடுறதுக்கு யாராவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர. இந்த நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்கிறாரா? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் போனார், எடப்பாடி பழனிசாமி போனார், இன்னும் வரைக்கும் முதலமைச்சர் போகலை. சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதற்கு பிறகும் போகலை. 10 லட்ச ரூபா அரசாங்க காசை தூக்கி கொடுத்துட்டா அடுத்தெல்லாம் அங்கே எல்லாம் கள்ளக்குறிச்சிலையும் மரக்காணத்தில் யாருமே குடிக்கலப்பா. எல்லாம் சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு மாறிட்டாங்க. அப்படியா பொருள்? இந்த நாட்டில் எல்லாமே மூலச்சலவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கம் 2014 இன்ன வரைக்கும் 135 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. ஒரு மாநிலம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. மத்திய அரசுக்கு வருமானங்கள் குறைவு, ஆனால் மாநில அரசுக்கு வருமானங்கள் அதிகம். அது பத்திரப்பதிவாக இருக்கட்டும், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், மோட்டார் வாகன சட்டமாக இருக்கட்டும், வாகன பதிவாக இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசுக்கு வரி வருவாய்கள், நில வருவாய், நில இதாக இருக்கட்டும், எல்லாமே வருவாய் அதிகம். வருவாய் அதிகம். தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் வெளியே உலக வங்கியிலிருந்து நிறைய கடனையும் வாங்கிக்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி கடனும் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் வரியும் ஏற்றியாச்சுன்னா எப்படி இது சார்? இவ்வளோ நீங்கள் இவ்வளோ துறைகளை சொன்னீங்கல்ல, இவ்வளோ துறைகளையும் ஊழல் தலைவிரித்து ஆடுதுன்ட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி எங்கே சார் தூங்கிட்டு இருந்தார்? எங்கேயும் இல்லை, சென்னையை விட்டுட்டு சிலுவபாளையத்தில் தூங்கிட்டு இருந்தாரா? சேலத்தில் சென்னையில் தான் இருக்கிறாரு. சென்னையில் தான் இருக்கிறாரு. ஒரு தடவை வருவார். அப்படியெல்லாம் கிடைக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. அதுவே எடப்பாடி முதல்வராக இருக்கிறப்ப சாத்தாங்குளம், பொள்ளாச்சி, தூத்துக்குடி, செருளை இது 3 வச்சுக்கிட்டு எடப்பாடி கண்ணில் விரல விட்டு ஆட்டினார் சார் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். இங்கே இந்த ஆட்சியில் அவ்வளோ அலங்கோலம் இருக்கு. அப்படி இருக்கா சார்? மௌனமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சித்தர் மாதிரி. அவர் சித்தர் கிடையாது. ஆனால் அதாவது ஓபிஎஸ், தினகரன் இவங்களாம் சொல்றது மாதிரி அவர் துரோகின் மாதிரி அப்படி இருக்கா சார்? சரி, நீங்க வேணா சித்தரா புத்தரா வாழுங்களேன். என்ன சார் அவர் ஆட்சிக்கு வரணும்? இன்னொருத்தரை பட்டம் சாட்டுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இதில் 3 முறை முதலமைச்சர் ஆக்கி விட்டது திமுக தான் ஆக்கி விட்டுச்சு. அதனால தான் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். ஆக உங்கள் நிலைப்பாட்டில் தடுமாற்றம். நீங்கள் மற்றவங்களை இந்த மாதிரிலாம் பட்டம் சுமத்துனீங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, எடப்பாடி மாத்திரம் ஜெயிச்சுட்டு முதல்வரை உட்கார்ந்தாரா? தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்தாரா? அம்மாவுடைய ஜெயலலிதா அவ்வளவையும் உடல் வலி நோய்களையும் தாங்கிக் கொண்டு 2016 பிரச்சாரம் செஞ்சார் சார். அவர் கொடுத்த வெற்றி சார். இல்லை போனால் அதை எப்படிலாம் நாஸ்தி பண்ண வேணும்னா ஆறுமுக நயினார் உடைய கமிஷனர் உடைய ரிப்போர்ட் இப்பயும் நெட்டில் போட்டு பாருங்க சார், அவங்களுடைய இது தெரியும். இன்னும் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு ஏதோ 4.5 வருஷம் முதல்வர் அந்த மாதிரி எப்படி சார்? அப்பல்லோ மொழி எழுதிட்டு இதை உதயநிதி சொல்ற மாதிரி தினகரன் எப்படி முதல்வராக வந்தாருன்ட்டு அதையும் போட்டு உடைச்சிட்டார். 7-8 கேள்வி மொத்தமா கேட்க கூடாது. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல எனக்கு நேரம் கொடுங்க. அப்பல்லோ மருத்துவமனையில அம்மையார் ஜெயலலிதா நோய் வாய்ப்பட்டு கிடக்கும்போது யார் முதலமைச்சர்? ஓபிஎஸ். அதுக்கு எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன சார் சொல்றது? ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் கமிஷன் அமைச்சது யாரு? ஆறுமுகசாமி ஆணையம். ஆறுமுகசாமி ஆணையத்தை கமிஷன் அமைச்சது யாரு? அதாவது ஓபிஎஸ் சொல்லி யார் முதலமைச்சர்? இருங்க சார். ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைச்சது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். ஆனால் அம்மையார் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தது திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் நீங்கள் எடப்பாடி மேலே எந்த விதத்துலையும் குற்றம் சாட்டவே முடியாத. அப்படியா? அப்படித்தானே?
இல்ல இப்பெல்லாம் நான் இவ்வளவு சொல்லிட்டு அது அவர் மேல அதுதான். அவ்வளவு உத்தம புத்தர்னா ஆமா, அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன் நானு. இல்ல அதாவது அந்த 75 நாள் பொறுப்பு முதலமைச்சரா 13வது நாளையிலேயே இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டாங்க, ஏங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க, ஒரு பொறுப்பு முதலமைச்சரை நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு 13வது நாளையில் ஓபிஎஸ்ஸை தானே முதலமைச்சரை நியமித்தாங்க. அந்த 75 நாள் யார் முதலமைச்சராக இருந்தா? அதுக்கு எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம்? சரி, அந்த இது ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அவங்க விசாரணை தீர்ப்பு வந்துச்சுல, அதில் ஏதாவது முதலமைச்சரை பற்றியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஏதாவது அதை குற்றம் சாட்டியிருக்கா? நான் அது சொல்லு சார். அப்புறம் அவ்வளோ நோய் நொடி நாடி இருந்து பிரச்சாரம் செஞ்சு கொடுத்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டு போனாங்க சார். அதை ஒழுங்கா கட்டி காக்க முடியல. ஒழுங்கா கட்டி காத்ததுனால தான் 7.5 நடைமுறைப்படுத்துறாரு. அதிமுக சிதைச்சிட்டு இருக்கா சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதா? இல்ல, எம்ஜிஆர் இல்ல சார், எம்ஜிஆர் இல்ல சார், எம்ஜிஆர். அது அவருக்கு தெரியும். சோமசுந்தரம் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இருந்த கூட சேர்த்தாரு சார். எஸ் சோமசுந்தரம் அதிமுக அலுவலகத்துல கடப்பறை வச்சு உடைச்சாராங்க. என்னது? எஸ் சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக அலுவலகத்தை கடப்பறை வச்சு உடைச்சாரா? அங்க இருக்கக்கூடிய அந்த தஸ்தாவேஜுகள், அங்க இருக்கக்கூடிய கோப்புகள் அதை எடுத்துட்டு போய் கொண்டு வச்சுக்கிட்டாரா? அவர் தெரியாம செஞ்சுக்கிட்ட ஒரு தலைவருக்கு மன்னிப்பு தான், ஒரு மனிதனுக்கு ஒரு மன்னிப்பு தான். எந்த தப்பு செஞ்சிருவீங்க? மன்னிப்பு தெரியாதவன் மனிதனே அல்ல. ஏசுநாதர் ஏசுநாதர் மாதிரி எல்லா தப்பையும் தெரியாதவன் மனிதனே இல்ல. நான் ஆட்சிக்கு வரனாலும் வரப்போனாலும் மன்னிச்சிட்டு நீங்க கட்சியில சேர்த்துக்குங்கன்றேன். யாரெல்லாம் அவரை மன்னிக்கிறீங்களோ அதை எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சா ஏத்துக்குங்க. ஏத்துக்கலன்னா ஆரம் வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு செய்யாத இதெல்லாம் செஞ்ச அப்பயும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க சார். அதுதான் பெருந்தன்மை. எம்ஜிஆர் இருக்கின்ற பெருந்தன்மை, ஜெயலலிதா இருக்கின்ற பெருந்தன்மை எடப்பாடியிடம் இல்லை. அதனால இப்படி சிதைஞ்சு போயிருக்கு கட்சி. ஒண்ணு சிதில ஒன்றாத்தான் இருக்குது. ஒன்றாத்தான் இருக்கு. அவர் மாத்திரம் இருக்காரு. ஒன்றாக இருக்குது. அவர் மாத்திரம் இருக்காரு. ஒருத்தரா இருக்கிறாரு. அவர் மாத்திரம் இருக்காரு. ஒன்றாகத்தான் பயந்து போய் அவர் கூட இட்டுருவாங்க. 85 மாவட்ட செயலாளர் யார் கூட இருக்காங்க சார்? பயந்து போய் இருக்கிறாங்க சார். எங்க நம்மள வெளியே அமைச்சு பயந்து போய் இருக்கிறாங்க சார். இதுவே 2026 தேர்தல் அப்பதான் தெரிய போகுது. தெரியட்டும். குண்டு வெடி போதா இல்ல பூங்கொத்து கொடுக்க போறாங்களா? வரட்டும். எப்படி தெரிய போகுது சார். வரட்டும், எதையும் பார்ப்போம், சந்திக்கட்டும். அதிமுக அதுக்கு ரெடி. இல்ல அமித்ஷா கிட்ட 20 நிமிஷம் அப்படி என்ன சார் பேச? நான் சொன்னதுதான் பேசியிருக்காரு. தினகரன் சேர்த்துக்காதீங்க, எனக்கு தெரியல. ஓபிஎஸ் சேர்த்துக்காதீங்க, எடப்பாடி அப்படி சொல்லல. அதை நான் பாத்துக்கிறேன். அமித்ஷா சொல்லல அப்படி. இல்ல மத்திய அரசாங்க துறையை ஏவி விடுங்க. திமுக எல்லாமே குட்டிக்கண்ணன் சார் சொல்றாரு. நான் இல்ல அப்படிதான் பேசுது, அப்படிதான் பேசிட்டு இருக்குன்னு பரவலா வந்துருச்சு. நம்ம பேசுனா அது வந்து அமித்ஷா பேசுறதா அர்த்தமா? நீங்களும் நானும் பேசுறேன், எடப்பாடி பேசுறதா அர்த்தமா? நீங்க சொன்னீங்கல்ல செங்கோட்டையன் அமித்ஷா பார்த்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்ட்டு. ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். அதுவும் அதே போலதான் இதுவும். வந்து புகைப்படம் கேட்டேன். இல்ல நான் புகைப்படம் கேட்டேன். அதுதான் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார், இதோ புகைப்படம். சார் அமித்ஷாவும் செங்கோட்டையனும் சந்தித்ததற்கு இதோ புகைப்படம்னு சொல்லுங்க. இல்ல ஆணவம் இருக்கிறவர் அழிவார்கள். ஜெயலலிதா எளிய வாழ்க்கை, எளிய மனிதரா தான் பாக்குறாங்க. அவர் எளிய மனிதரா? ஆமா ஆமா, எளிய மனிதர் தான். உனக்கு முன்னாடி செங்கோட்டையன் அதிமுக அவருடைய பதவியை பறிச்சீங்க, மறுக்கவே இல்லையே. சரி, ஆனா சொல்லாம போய் ஒரு 10 நாள் கெடு கொடுக்கலாமா ஒரு பொதுச் செயலாளர்? சரி சார், சரி அது விடுங்க சார். அது எப்படி விட முடியும்? சார் இருங்க சார். இன்னொன்னு, அமித்ஷாவை கட்சியை மீறியும் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்க செங்கோட்டை அவர் கட்சி விட்டு நீக்க முடியல. அந்த தைரியம் எடப்பாடிக்கு இருக்கா? பொறுங்க, எடப்பாடிக்கு இருக்கா? கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் 10 நாள் டைம் கொடுத்தாருல, இவருக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சவங்க எல்லாம் துரோகிகள். யார் நல்லது செஞ்சா? சசிகலா நல்லது செய்யலையா? சரி, ஆமா, போனாங்க. சரி சரி. ஓபிஎஸ் 11 எம்எல்ஏ வச்சு நல்லது செஞ்சாரு. அவர் முதல்வரா காப்பாற்றி விட்டாரு. ரெட்டலைய தோக்கடிக்கிறதுக்கு திமுக சேர்ந்து ஓட்டு போடல.
திமுக நல்லது செஞ்சாரு அவரு. அப்படி செஞ்சவர் நீங்க தானே காலைல போய் சாஸ்தாங்க. அது பாஜக சேர்த்து விட்டுச்சுங்க. அன்னைக்கு பாஜக சேர்த்து விட்டுச்சு. எனக்கு இப்ப சொல்றாருல தன்மானம் முக்கியம்ட்டு. ஆமா. அந்த தன்மானம் அப்ப எங்க சார் போச்சு? அப்பையும் இருந்துச்சு. அப்பையும் இருந்துச்சு. இல்ல அப்ப நீங்க சேர்த்து விட்டீங்க, வித்யாசாகர் ராவ் வச்சு சேர்த்து விட்டீங்க. அதனால அவர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு அவர் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்தாரு. அவ்வளவுதான். ஓ அதனால. ஆமா. அப்ப அந்த தன்மானம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுல எல்லாத்துக்கும் எல்லா தன்மானமும் இருக்கு. திருப்பி 2026 வந்துருவாரு. உறுதியா வருவாரு. உறுதியா வருவார். எந்த கூட்டணி இல்லையா சார்? பரவாயில்ல, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? பாஜக தவிர எந்த கூட்டணி இல்ல சார். அதனால அதே பார் ஸ்டாலின் சாணிக்க மாதிரி அப்படியே இரும்பு கோட்டையாக பெவிக்கால் போட்டு அப்படியே ஒட்டி வச்சிருக்கார் சார். அதுதான் ஒரு கட்சி தலைவருக்கான இது சாணக்கியத்தனம். கருணாநிதி இல்லாத சாணக்கியத்தனம் அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் தொடர்ந்து ஜெயிச்சு வரார். 2026 அவர்தான் ஜெயிப்பார் என்று பரவலாக பேசப்படுகிறது. எடப்பாடி எப்படி ஆவாலும் தெரியல சார். பேசத்தான் படுகிறது. பேச்சே போது அந்த கட்சியே 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்த கட்சி தான். பேசத்தான் படுகிறது. அதனால திமுகவினுடைய செயல்பாடுகள் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சு தான் இருக்கிறாங்க. சரி, எடப்பாடி ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? அப்படிங்களா? கண்டிப்பா ஏற்படும். எங்க இருக்கிறாரு எடப்பாடியும்? எடப்பாடிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் எங்கே தூங்கி கொண்டிருக்கிறார்கள்? எந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள்? தெளிவாக இருக்கிறார்களா? மூளை தெளிவாக இருக்கிறதா? இல்லை சோமபானம் அறிந்துவிட்டு சாஸ்தாங்க படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பேன், அது எம்ஜிஆர். இது முடியாது சார், இது முடியாது. இன்றைய இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இரு திராவிட கட்சிகளும் தமிழகத்துக்கு தேவையில்லை என்று. அதனால விஜய் பின்னாடி போயிருக்காங்க. பார்க்கலாம், வரட்டும். ஆனால் ஒன்று சார், ஒன்றே ஒன்று இருக்கு. பாஜக அதிமுக விஜய் சேர்ந்தால் கட்டாயமாக 200 தொகுதிகள் வின்படும் என்று பல அரசியல் நோக்கர்கள் அரசியலாளர்கள் சொல்றாங்க சார். இதுவாது செய்ய சொல்லுங்க சார் எடப்பாடியை. நீங்க பாஜகட்டின்னு சொல்லுங்க சார். நீங்க பாஜகட்டின்னு சொல்லுங்க. இல்லை, நீங்க ஆதரவாளர் இல்லை, விஜயும் சேர்த்துக்குங்க. ஆமா சார், அதிமுக பாஜகவோட விஜயும் சேர்த்துக்குங்கன்னு பாஜக சொல்லுங்க. அப்படிங்களா? இல்லை இல்லை, நீங்க தான் சொல்லணும் சார். எடப்பாடி சொல்லணும் சார். ஓனார் இல்லை, செங்கோட்டையும் பார்த்தோன்னு போய் குடு ஓனார் இல்லை. கூட்டணிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அவர் எடுக்கிற முடிவு. அப்படியா? அவர் எடுக்கிற முடிவு. ஸோ எடப்பாடி லாஸ்ட்டில் கூட 2024 பாஜகவின் முதுகில் குத்துற மாதிரி 2026 பாஜகவின் முதுகில் குத்திவிட்டு விஜயோடு கூட்டணி வச்சாலும் வைப்பார் இல்லை? அதை பற்றி எனக்கு தெரியல. இது அனுமானத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி, எனக்கு பதில் தெரியல. இல்லை, பாஜக நன்றி சொன்னவர் அந்த நன்றி எங்கே போச்சு? 2026 31 36 என்றுமே பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் தானே திரு எடப்பாடி. அப்ப என்ன வாய், இப்ப என்ன வாய்? எடப்பாடியுடைய வாய் சொல்லுங்க சார். என்ன சார் மௌனமா இருக்கிறீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவரை நாம் அப்படியெல்லாம் விமர்சிக்க கூடாது. கூட்டணி என்று வரும்போது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி காங்கிரஸை சொன்னாங்களே, அன்னைக்கு எந்த வாய் இன்னைக்கு எந்த வாயின்னு கேட்க முடியும் சார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சார். அது நீங்க அது எடப்பாடிக்கு சொல்லுங்க சார். அதிமுகவினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சார். நம்ம சொல்லி இல்ல, அதிமுக தலைமை யாரு? எடப்பாடி தானே. ஆமா, அவர்தான். நன்றி மறப்பது நன்றன்று அது மாத்த சொல்றாருல்ல. இந்த குரலும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது அதிமுகவுக்கு ஒரு நல்லதா இருக்கும். 2026 ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், எல்லாமே அரசியல் நோக்கர்கள் அரசியலாளர்கள் சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. நல்லதொரு முடிவை எடுப்பார், கண்டிப்பா அவருக்கு தெரியும். சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.